தமிழக உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பாணையே மே 31ஆம் தேதிக்குள் வெளியிடப்படும் என்று மாநில தேர்தல் ஆணையம் உறுதியளித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக எமது செய்தியாளர் சிறுமலர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிறுமலர். தற்பொழுது தேர்தல் ஆணையம் இந்த அறிவிப்பாணையை தெரிவித்திருக்கிறது. இது குறித்த விளக்கம் என்ன பதிவு செய்யலாம்? வணக்கம் பிருந்தா. தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பதவிக்காலம் கடந்த 2016ஆம் ஆண்டோடு முடிவடைந்தது. இதையடுத்து தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது தொடர்பாக மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பாணை வெளியிட்டிருந்தது. இந்த அறிவிப்பை எதிர்த்து திமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2016ஆம் ஆண்டு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக அறிவிப்பாணையை ரத்து செய்துவிட்டு புதிதாக ஒரு அறிவிப்பாணை வெளியிட வேண்டும், டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் தேர்தலை நடத்த முடிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து மாநில தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் 2017 நவம்பர் 17ஆம் தேதிக்குள் தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. ஆனால் உயர்நீதிமன்றம் தேர்தல் நடத்த உத்தரவிட்டு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தலை நடத்தவில்லை. இது தொடர்பாக மாநில தேர்தல் ஆணையம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக சார்பில் RS பாரதி மாநில தேர்தல் ஆணையம் மற்றும் தமிழக அரசுக்கு எதிராக ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் சுந்தர் அடங்கிய அமர்வு முன் விசாரணையில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு தொடர்பாக மாநில தேர்தல் ஆணையர் மற்றும் உள்ளாட்சித்துறை செயலாளர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டு அவர்களிடமும் விளக்கமும் கேட்டிருந்தார்கள். மேலும் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கு தமிழக அரசு மற்றும் மாநில தேர்தல் ஆணையத்திற்கு எண்ணம் இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தனர். இந்நிலையில் இன்று இந்த வழக்கு மீண்டும் நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் சுந்தர அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மாநில தேர்தல் ஆணையம் சார்பில் வரும் மே 31ஆம் தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது தொடர்பான அறிவிப்பாணை வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் உறுதியாக நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இதை பதிவு செய்த நீதிபதிகள் இது தொடர்பான வழக்கு விசாரணையை ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். பிருந்தா. சிறுமலர், இதை 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். இந்த விசாரணையின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும், அது குறித்த தகவல்? பிருந்தா, தற்போது இந்த வழக்கு விசாரணை என்பது முடிவடையவில்லை. வழக்கு விசாரணை நிலுவையில் தான் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் இன்று நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணையின் போது தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது தொடர்பாக மே 31ஆம் தேதிக்குள் அறிவிப்பாணை வெளியிடப்படும் என்று உறுதியாக நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறது. அதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தான் மே 31ஆம் தேதிக்கு பிறகாக இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்பதற்காக ஜூன் 6ஆம் தேதிக்கு இந்த வழக்கு விசாரணை என்பதை ஒத்தி வைத்திருக்கிறது. பிருந்தா, அதற்கு முன்பாகவே, அதாவது மே 31ஆம் தேதிக்கு முன்பாகவே உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான அறிவிப்பாணை வெளியிடப்படும் என்று மாநில தேர்தல் ஆணையம் ஒரு உத்தரவாதம் அளித்திருக்கிறது. ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது தொடர்பாக தொகுதி வரையறை பணிகளும் முடிவடைந்துள்ளதாகவும் மாநில தேர்தல் ஆணையம் ஏற்கனவே நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்திருந்தது. இதனை அடுத்துதான் தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது தொடர்பான அறிவிப்பாணை மே 31ஆம் தேதிக்குள் வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் உறுதியளித்ததின் பேரில் அதை பதிவு செய்த நீதிமன்றம் இது தொடர்பான அடுத்த கட்ட வழக்கு விசாரணையை ஜூன் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். சிறுமலர், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.